ஹாய்டா, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸில் கிளாஸ் 3 வீடியோவில் இருக்கோம். இன்றைக்கான கிளாஸில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஹென்னா ஃப்ளோரன்ஸ். இதுதான் இன்றைக்கான டாபிக். ஹென்னா ஃப்ளோரன்ஸில் பார்த்தீங்கன்னா 6 வகையான ஹென்னா ஃப்ளோரன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹென்னா ஃப்ளோரன்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணோன்னா அந்த டிசைனை சுற்றி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஹென்னா ஃப்ளோரன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளவர் வரைகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளவரை சுற்றி இந்த ஹென்னா ஃப்ளோரன்ஸை வச்சு நம்ம ஒரு டிசைன் அதை சுற்றி நம்ம டிசைன் போடும்போது அந்த ஃப்ளவரே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு டிசைனை சுற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஹென்னா ஃப்ளோரன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹென்னா ஃப்ளோரன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது மினி ரோஸ். ஸோ மினி ரோஸ் எப்படி போடுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் லெட்டில் ட்ராப் பண்ணி காட்டுறேன். நீங்களும் லெட்டில் வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் பக்கத்துலேயே மெஹந்தி கோனை வச்சு ட்ராப் பண்ணிக்கோங்க. மினி ரோஸில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெல் தான் ட்ராப் பண்ணணும். நம்ம பேசிக் எலமெண்ட்ஸில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஸ்ப்ரெல், இது மாதிரி ஸ்ப்ரெல் ட்ராப் பண்ணணும். நீங்கள் ஸ்வில் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா இதை சுற்றி ஒரு 5 பெட்டல்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணணும். பெட்டல்ஸ் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு அகலமான யூ ஷேப்பில் நம்ம வந்து பெட்டல்ஸ் ட்ராப் பண்ணணும். 5 பெட்டல் வரணும், அது மாதிரி நம்ம ட்ராப் பண்ணணும். பாருங்கள், இது மாதிரி 1 2 3 4 5 இது மாதிரி 5 பெட்டல்ஸ் வர மாதிரி நம்ம ட்ராப் பண்ணணும். இதுதான் மினி ரோஸ். ஸோ இதுலேயே இந்த பெட்டல்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா கோனை வச்சு ஃபில் பண்ணிடணும். ஸோ எல்லாமே கோனை வச்சு ஃபில் பண்ணிடணும். இப்படி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் மினி ரோஸ். இதைத்தான் நம்ம வந்து கோனில் இப்போ ட்ராப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் லெட்டில் ட்ராப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் அடுத்து கோனில் ட்ராப் பண்ணுங்கள். இது மாதிரி ஸ்வில் ட்ராப் பண்ணிவிட்டு இதில் பெட்டல்ஸ் வந்து ட்ராப் பண்ணணும். யூ ஷேப்பில் கொஞ்சம் அகலமாக போடணும். 5 பெட்டல் வரணும். இது மாதிரி 5 பெட்டல் வர மாதிரி நம்ம மினி ரோஸ் ட்ராப் பண்ணிக்கணும். இப்போ இந்த பெட்டல்லையே நம்ம கோனை வச்சு ஃபில் பண்ணணும். கொஞ்சம் அழுத்தமாக கோனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கோன் ரிலீஸ் ஆகும். நம்ம ஃபில் பண்ணிடலாம். நம்ம போட்டிருக்க லைனை விட்டு கொஞ்சம் கூட ஃபில்லிங்ஸ் வந்து வெளியில் போயிடவே கூடாது. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? சப்போஸ் ஏதாவது பெட்டல் வந்து நீங்கள் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் ஃபில் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம்.
பாருங்கள், இதுதான் மினி ரோஸ். மினி ரோஸ் இப்படித்தான் போடணும். இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மினி ரோஸ்லேயே இன்னொரு டைப்ஸ் ஆஃப் மினி ரோஸ் இருக்குது. அது எப்படின்னா, பேப்பரை டச் பண்ணி தான் போடணும். ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரில் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு லீஃப் இப்படி இதே மாதிரி நம்ம 3 லீஃப் வர மாதிரி போடணும். இது மாதிரி 3 லீஃப் வர மாதிரி போட்டுட்டு இந்த லீஃப்குள்ளேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இங்கிட்டு நம்ம ஃபில் பண்ணும்போது இப்படி சர்க்கிளில் நம்ம கோனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே சின்ன ரவுண்டாக வச்சுட்டு வரணும். ஸோ இது ஒரு வகையான மினி ரோஸ், இது ஒரு வகையான மினி ரோஸ். கார்னரில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் இது மாதிரி. இப்போ மினி ரோஸ் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டாட்டட் ஸ்ப்ரில். டாட்டட் ஸ்ப்ரில் எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ரில் போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே போட்டுட்டு பாருங்கள், நான் எவ்வளோ மெதுவாக போடுறேன்னு அது மாதிரி தான் நீங்களும் போடணும். மெஹந்தி கோனை பொறுத்த வரைக்கும் நம்ம அவசரமாக போட்டோம்னா டிசைனே வராது. பட் நமக்கு நீட்டாக வரணும், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஸ்ப்ரில்லை சுற்றி நம்ம டாட் வைக்கணும். அதுதான் டாட்டட் ஸ்ப்ரில். டாட் வைக்க சொல்லி கொடுத்தேன் இல்லையா, எப்படி வைக்கணும், இப்படி ஒரே ப்ரெஸ்ஸில் கோன் ஃபில் ஆகணும். எல்லா பக்கமும் ஒரே சைஸில். இப்போ வந்து பெரிய சைஸ் டாட் வச்சிங்க அப்படின்னா சுற்றிலும் பெரிய சைஸ் டாட் தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு மேலே இங்கேயும் டாட் வச்சுக்கோங்க, ஒரே சேம் சைஸில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே கரெக்டாக நம்ம வந்து அதே மாதிரி கேப்பு ஒவ்வொரு டாட்டுக்கு இடையில கேப்பும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன புள்ளி மாதிரி வச்சு சைஸ் வந்து செக் பண்ணிவிட்டு டாட் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்டு இது மாதிரி நம்ம டாட்டட் ஸ்ப்ரில் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த டாட்டட் ஸ்ப்ரில்லையே நம்ம இந்த ஸ்ப்ரில்லுக்கு மேலே ஹம்ஸ் போட்டு கூட நீங்கள் டாட் வைக்கலாம், அது இன்னுமே அழகாக இருக்கும். இது மாதிரி ஸ்ப்ரில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹம்ப்
சின்னதாக போடுங்க. ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே நம்ம கை வாட்டம் எங்கெங்கே வருதோ அப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம், அதுக்கப்புறம் இங்கிட்டு கொஞ்சம். இப்போ நம்ம ஸ்ப்ரில்லை சுற்றி ஹம் போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே பார்த்த மாதிரியே டாட் வச்சுக்கலாம். சேம் சைஸ் டாட் மேலே கீழே வச்சுட்டு இங்கிட்டு இங்கிட்டு இது மாதிரி நீங்கள் டாட் வச்சிங்க அப்படின்னா இதுதான் டாட்டட் ஸ்ப்ரில். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி ஸ்ப்ரில். இந்த ஃபேன்சி ஸ்ப்ரில் எப்படி போடுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டாட் வச்சுக்கோங்க. பெரிய டாட், இந்த மாதிரி பெரிய டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கோனை ப்ரெஸ் பண்ணாமல் சென்டரில் இருந்து இப்படி இழுத்து ஒரு ரவுண்டு, ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்ப்ரில் மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி தான் ஃபேன்சி ஸ்ப்ரில் போடணும். எல்லா ஆங்கிளுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டாட் வச்சு இந்த பக்கம் இது பக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டாட் வச்சு மேலே கூடி, நம்ம கீழே கூடி தானே போட்டிருக்கோம், இப்படி மேலே கூடி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் மேலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபேன்சி ஸ்ப்ரில். நீங்கள் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எனக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் மெஹந்தி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹேண்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஹேண்டுக்கு நீங்கள் போடுறதுக்கே 5000லேருந்து 15000 வரைக்கும் வாங்குகிறாங்க. அதனால் நான் சொல்லி கொடுக்குறத நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. அப்போனா தான் ஃப்யூச்சரில் ஒரு ப்ரோ ப்ரைடல் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக அவங்களால வர முடியும். அடுத்து நம்ம ஜும்கா எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜும்கானா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கம்மல் மாதிரி போடணும். நம்ம தொங்கட்டா போடுவோம் இல்லையா கம்மல், அதே மாதிரி தான் ஜும்கா ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு ஒரு ஹாஃப் ரவுண்டு, அதுக்கப்புறமா இதில் சின்ன ஹாஃப் ஸ்ப்ரில் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு இதை சுற்றி ஒரு குட்டி குட்டியான ஹம்ப், அகைன் இன்னொரு லைன் ஹம்ப்பு, இந்த மாதிரி ஹம்ப் போட்டுட்டு அதை சுற்றி நம்ம ஒரு லைன் ஃப்ரில் போட போகிறோம். ஃப்ரில்னால் இப்படி யூ ஷேப்பில் போடுவோம் இல்லையா, அது போட்டுட்டு இதுக்கு கீழே ஒரு லைன்,
இப்போ இதுக்குள்ளே ஒரு ஃபில்லிங்ஸ். ஃபில்லிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அகைன் ஒரு லைன். என்னடா இத்தனை போடுறாங்கன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு வகையான பார்டர் டிசைனில் வர்றதா. இப்போ வந்து இப்போதைக்கு நான் போடுறத பார்த்து போடுங்க. நம்ம பார்டர் டிசைன் போடும்போது அதை வச்சு நம்ம ஜும்கா வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம பார்டர் டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹம்ப். ஒரு லைன் போட்டுட்டு தான் ஹம்ப் போடணும். நம்ம டார்க் பண்ணியிருக்கிறதோடையே சேர்த்தாப்பில் ஹம்ப் போடக்கூடாது. அகைன் ஹம்ப். போட்டுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் டாட் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணணும். இது மாதிரி. இப்போது நம்ம இந்த ஜும்காவை சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இது மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு மேலே எம்டியாக விடாமல் 2 டாட் வச்சுக்கலாம். இப்போ ஜும்கா இப்படி தான் போடணும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரோக்ஸ். ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம அதிகமாக அரபிக் டிசைனில் தான் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரோக்ஸ் எப்படி போடுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி கமாஸ் ஃபுல் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே சின்ன சின்ன டிசைன் கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்துட்டு இப்படி. அதுக்கப்புறம் ரொம்ப பக்கத்துலேயே போடுங்க. மேலே வர விரிஞ்சு வரணும். நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஷேப்லேயே இந்த லைனை எடுத்து லீஃப் மாதிரி அதுக்கப்புறம் இதில் ஹாஃப்லேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு அதுக்கப்புறமா இந்த லைன் வாக்கிலேயே வரணும். இப்படி. இப்போது இது ரெண்டுலேயுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். இது வந்து பார்க்க கஷ்டமாக இருக்கும், பட் உங்களுக்கு வந்து போட ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் எல்லாம் ஃபில் ஆகிருக்கல, ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து முடிக்கிற மாதிரி வரணும். ஒன்று இதே லீஃபை இங்கேயும் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம டாட் வச்சு ஒரு லைன் ட்ராப் பண்ணலாம். பெரிய டாட் வச்சு இப்படி, அதே மாதிரி இங்கே இப்படி. இது மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் ட்ரா பண்ணணும். நான் வந்து அகைன் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டும் போடலாம். கேப் விடாமல் ஒரே புள்ளியிலேயே நீங்கள் வந்து எல்லா ஸ்ட்ரோக்குமே இழுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ஃபிரல் மாதிரி போட்டுட்டு, கமா ஸ்ஃபிரல் மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த டாட்டில் இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக விரித்து
இப்படி வந்து அதுக்கப்புறமா இங்கேருந்து வளைச்சி எடுத்து உங்களுக்கு இப்படி வர கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஒட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து இப்படி போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம், நம்ம ஃபைனலாக ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டாட்டில் இருந்தே நம்ம எடுக்கலாம். முன்னாடி இருக்க லைன் ஷேப்லேயே ட்ராப் பண்ணி லீஃப் மாதிரி. அதுக்கப்புறமா இதில் ஹாஃபில் இருந்து அப்படியே கொஞ்சமாக விரித்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க லைனோட ஷேப்லேயே இப்படி அதுக்கப்புறமா டாட் வச்சு இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டும் நம்ம ட்ரா பண்ணலாம். ஒரே டாட்லேயே எல்லா வைன்ஸுமே வருது பாருங்கள். இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மியூசிக்கல் வைன்ஸ் ஆர் ஃபேன்சி வைன்ஸ். மியூசிக்கல் வைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு லைன் ஒரு 5 லைனோ 6 லைனோ 4 லைனோ எத்தனை லைன்னாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எஸ் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். எப்படி? ஃபஸ்ட்டு இதே மாதிரி சின்ன ஒரு ஹாஃப் எடுத்து அதே மாதிரியே அதுக்கு நேராகவே கீழே ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்து இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இது மாதிரி தான் எஸ் மாதிரி தான் உள்ளே போடணும். இப்போது இப்படி போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இதை நம்ம டார்க் பண்ணணும். அதாவது மேலே போட்ட ஹாஃப் கீழே போட்ட ஹாஃப் இது மட்டும்தான் உங்களுக்கு லைட்டாக தின்னாக இருக்கணும். நடுவில் இருக்கிறது எல்லாமே நம்ம போல்டு பண்ணிடணும். அதாவது இங்கேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சென்டரில் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி தின்னாக நீங்கள் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், தின்னாக எடுத்து அதுக்கப்புறமா லாங் ப்ரெஸ் ஹை ப்ரெஸ் அப்புறம் ப்ரெஸ்ஸை ரிலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இப்படி. இதுதான் மியூசிக்கல் வைன்ஸ். இது ஃபுல்லாக நம்ம இதே மாதிரியே ட்ரா பண்ணிடலாம். மேலே ஒரு ஹாஃப் கீழே ஒரு ஹாஃப் சென்டரில் ஒரு லைன். இப்போ என்ன பண்ணோம், இங்கேருந்து நம்ம தின் லைன் எடுத்து போ டார்க் பண்ணி சென்டரில் ஓவர் டார்க் அதுக்கப்புறமா தின் பண்ணி அவ்வளோதான், முடிஞ்சு. உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? ஹாஃப் கீழே ஒரு ஹாஃப், அதாவது இங்கே இருக்கிற இந்த லைன்லையும் இந்த லைன்லையும் கிராஸாக ஜாயின் பண்ணி இங்கே இப்படி ஜாயின் பண்ணிடக்கூடாது. கிராஸாக இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தின் லைன் டார்க் லைன் தின் லைன். இது மாதிரி தான் நம்ம மியூசிக்கல் வைன்ஸ் ட்ரா பண்ணணும். நம்ம கையை எடுக்காமையே நம்ம போடலாம். இது மாதிரி ஒரு வளைவு எஸ் மாதிரி போல்டு பண்ணி ஓவர் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது போல்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா இப்படி இது மாதிரி நீங்கள் போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டெக்னிக்ஸ் படி நீங்கள் வந்து போடலாம். அதுக்கப்புறமா பார்க்க போகிற மியூசிக்கல் வைன்ஸ் என்னதுன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், இல்லை நம்ம வந்து கொஞ்சம் கேர்வாக போடணும் அப்படின்னு நினச்சாலும் போடலாம். இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லைன்லேயே ஒரு
கையை எடுத்து தான் போடணும், ஏரில் தூக்கி தான் போடணும். இந்த ஃப்ளோவை அதுக்கப்புறம் நம்ம வந்து இதே எஸ் மாதிரியே நம்ம போடலாம், இல்லை அப்படின்னா சி மாதிரி நம்ம போடலாம். சி மாதிரி எப்படி போடுறதுன்னா மேலே ஒரு ஹாஃப், அப்படியே சி மாதிரி கீழே ஒரு ஹாஃப், இப்படி போடும்போது சென்டரில் டார்க். மேலே ஒரு ஹாஃப் சி மாதிரி போட்டு இப்படி ஹாஃப் மெஸ்ஸுக்கு போட்டோம் அது மாதிரி ஹாஃப் சென்டரில் சி மாதிரியே நம்ம போடலாம். சி போடுவோம் இல்லையா, இந்த சி மாதிரி போடலாம். இது எஸ் மாதிரி. இப்போது இது மாதிரி நம்ம வந்து மியூசிக் லைன் வரையலாம். இப்போ மியூசிக் லைன்லேயே இன்னொரு வெரைட்டி என்னென்னா இது மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணணும். இதை வந்து நீங்கள் பேப்பரை டச் பண்ணியே போடலாம். பேப்பரை டச் பண்ணியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், இது மாதிரி ரொம்ப லைட்டாக போடுங்க, டார்க்காக போட வேண்டாம். இது மாதிரி எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் நம்ம போடணும், டார்க்காக போடக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த எஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்படி ஒரு ஹாஃப், இப்படி ஒரு ஹாஃப், அதுக்கப்புறமா கொஞ்சம் எஸ் மாதிரி இது மாதிரி போடணும். போட்டுட்டு இங்கனக்குள்ளே மேலே பார்த்திங்கன்னா தின்னா, நடுவில் வர வர ரொம்ப திக்காக போடணும். அதுக்கப்புறமா ப்ரெஷரை குறைச்சிக்கிட்டு தின்னாக முடிக்கணும். இதே மாதிரியே அடுத்து நம்ம எஸ் போடணும். இந்த ஷேப்புக்கே நம்ம வந்து எஸ் போட்டுக்கிட்டே வர்றோம். பாருங்கள், இது மாதிரி போடணும். நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது, இது வளைஞ்சிருக்குன்னா கொஞ்சம் இந்த கர்வையும் நீங்கள் வளைச்சி தான் போடணும். அதே மாதிரி இங்கே போட்டுட்டு இப்போ நம்ம எஸ் மாதிரி போட்டுக்கலாம். நல்லா வளைச்சே போடுங்க. இப்போது டார்க் பண்ணிக்கலாம். இப்படி இந்த நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஷேப்லேயே எஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இப்படி ஹாஃபாக அதே மாதிரி இங்கிட்டு போட்டுட்டு டார்க்காக போடணும். இப்போ இது மாதிரி எஸ் போட்டுட்டு இங்கிட்டு வந்து நம்ம போட முடியாது. அதனால என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஷேப்லேயே வந்து ஒரு லீஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணிடணும். பாருங்கள், இப்படியே வந்து இந்த இதில் இப்படியே வந்து ஒரு லீஃப், டார்க்கான லீஃப் போட்டு இப்படி. இது ஒரு மியூசிக்கல் வைன்ஸ். பாருங்கள், நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் வைன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் ஹென்னா ஃப்ளாரன்ஸ். இன்றைக்கி வந்து இதை ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் ஒவ்வொரு டைப்ஸுமே ஹெட்டிங் போட்டு நீங்கள் ட்ராப் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் சொல்லிடுவேன்.
இன்னொன்னுடா நான் வந்து ஒரு ஜிபே நம்பர் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அந்த நம்பருக்கு உங்கள் சர்டிஃபிகேட்கான அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்புக்கு பர்சனலாக எனக்கு சென்ட் பண்ணுங்கள். குரூப்பில் யாரும் சென்ட் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் ஒரு 1 வீக்குள்ளேயே நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்கான அமௌண்ட்டை பே பண்ணால் தான் நான் சர்டிஃபிகேட்டை வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ நம்ம கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே நல்லா ஆர்வமாக கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரியே உங்களுக்கான சர்டிஃபிகேட்டையும் நான் வந்து சீக்கிரத்துலேயே ரெடி பண்ணிடுறேன். சரி, அவ்வளோதான். கிளாஸ் 3 வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி நம்ம கிளாஸ் 4ல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.